இந்த நாளில் கூட நான் உங்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த வார்த்தையோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மந்த் ஆஃப் ஃபுல்னஸ். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு நிறைவின் மாதமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சுற்றி பார்த்தா நமக்கு தெரிகிறதெல்லாம் குறைவு தான். சமாதானத்தில் குறைவு, பணத்தில் குறைவு, நீதியில் குறைவு, பரிசுத்தத்தில் குறைவு, இப்படி அநேக குறைவுகளை பார்த்தே வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தது உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். நான் ஒரு நிறைவை தர வல்லமையுள்ள தேவன். இந்த நிறைவு நம்முடைய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினால உண்டாக முடியாது. பரத்திலிருந்து வரும் பொழுது குறைவானதெல்லாம் நிறைவாய் மாற அது போதுமானபடி இருக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்தை தயவு கூர்ந்து எல்லாரும் மனப்பாடம் செய்யுங்க. அடுத்த வாரம் நான் யாராவது ஒருத்தரை கேட்பேன். கேட்கும் பொழுது நீங்கள் முன்னாடி வந்து இந்த வசனத்தை சொல்லணும். சொல்லும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஆமென். ஏனென்றால் பாஸ்டர்மாலாம் அதுக்கு கிடையாது. மற்றவர்கள் வசனத்தை யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். நான் சொல்கிறேன், பாஸ்டரோட அம்மாவும் கிடையாது, பாஸ்டர் ஃபேமிலியும் கிடையாது. மற்றவர்களுக்கு இது ஓப்பன் கேட். அல்லேலூயா. பாருங்க, சரி, ஓகே. வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாத வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய ஐஸ்வர்யத்தினால், தேவனுக்கென்று இருக்கிற பலத்தினால், தேவனுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதத்தினால் உங்க குறைவெல்லாம் நிறைவாக்க போகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அதற்கு பிறகு ஒரு காரியத்தை சொல்றாங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆனவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையில வருகிற குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்னிடத்துல வந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் காரணம் தேவன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அறிக்கை எப்படிதான் இருக்கணும்? என் கையில கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம், என் கையில கிடைச்சிருக்கிற சகலமும் தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவன் என்னை ஆசீர்வதித்தது என்று அவருக்கு மகிமை செலுத்தவும், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவும் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுகிற நன்றி உணர்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே யாரால வந்தது? கர்த்தரால் வந்தது. ஆமென். சில நேரத்தில் குடும்பத்தில் சில காரியங்களோ இல்லை ஏதாவது வேலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சோ, நான் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்தது தானே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போதே சொல்லுவேன், நீங்கள் கொடுத்த மனைவிக்காய் சொல்லுங்களேன், நீங்க கொடுத்த பிள்ளைக்காய். அப்ப அந்த பிள்ளையோட தன்மை குறைவா இருந்தாலும் என்னவா மாறிடும்? ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் கொடுத்தது குறைவா இருக்க முடியாது. ஒரு வேலையை கையில வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க கொடுத்த வேலைக்காய் போய் தப்பான வேலையை செஞ்சுட்டு சொல்லாதீங்க. நீங்க செய்யற வேலையில ஆண்டவர் உள்ள இருக்க முடியுமா? ஆண்டவர் அது நடுவில் வாசம் பண்ண முடியுமா? அதுல பரிசுத்தம் இருக்கா? அதுல நீதி இருக்கா? கர்த்தருக்கு பிரியமான காரியம் இருக்கிறதா என்று பார்த்துட்டு அதை பார்த்து சொல்லுங்க, நீங்க கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்திருக்கிற பலத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சிஸ்டர் உங்க சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நம்ம கடந்த வாரத்தில் ஒரு பாடலை பாடணும். வியாதியின் மத்தியில் நீ எழுந்திடு என்றீரே யெகோவா ராஃபா. அதை பாடும்பொழுது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல கையை வைங்கன்னு சொன்னேன். இல்லாட்டி தலையில கையை வைங்க அப்படின்னு சொன்னேன். ஆமென்.
நான் பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் இன்னைக்கு அந்த சாட்சியை கேட்க செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, பலத்தை கொடுக்க, எல்லாவற்றுக்கும் போதுமானவர் அவர். இன்னைக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரை சொல்லணும்? ஆண்டவரை சொல்லணும். இனிமேல் நான் ஓட செய்ய போகிறவரும் அவர்தான். எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சகல காரியமும் ஐஸ்வர்யமும் அவரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஆனால் என் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறும் பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த மந்த் ஆஃப் ஃபுல்னஸ். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நிறைவின் மாதம். உங்க பொருளாதாரம் மாறப்போகுது. உங்களுடைய பாவத்தில் இருந்த கட்டுகள்லாம் மாறப்போகுது. இன்னும் சில பேர் இப்படியே உட்காந்துருக்கீங்க. பக்கத்துல தாத்தாவா இருந்தாலும் தட்டி சொல்லிருங்க. உங்க குறைவெல்லாம் நிறைவா மாறப்போகுது. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற கோபம் எல்லாம் மாறப்போகுது. ஆமென். கர்த்தருடைய அன்பு வரப்போகுது. கடந்த வாரத்தில் தான் பார்த்தோம். பாருங்க, இருந்தாலும் இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு 3 அனுபவத்தை எனக்கு என்னுடைய இருதயத்தில் போட்டதை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவு என்பது எப்பொழுது வர முடியும் என்றால், வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3ம் ஆசீர்வதிக்கப்பட்டாலே அது நிறைவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது சரீரத்தின்படி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், இல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சில பேர் அப்படி பக்திமயமா இருப்பாங்க, ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆவி மாதிரியே இருப்பாங்க, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் இருக்காது. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்ட நிறைவை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3மே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைவை பெற போகிறது. ஹல்லேலூயா. சில பழமொழிகளை கேள்விப்பட்டிருக்கும், பார்த்திருக்கீங்களா? பணம் இருந்தா மனம் இல்லை, மனம் இருந்தா பணம் இல்லை. ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்ற, இந்த 2ம் இருந்தும் ஆவி சரியில்லை. சில பேருக்கு பணம் இருக்கு, மனம் இருக்கு, ஆனா ஆவி சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆவி நம்ம ஆவியும் ஒத்து போகாது பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்துல உன்னுடைய ஆவியும் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆத்துமா, சரீரம் இந்த 3லும் ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள ஒரு நல்ல வழியை வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மனுஷனுக்கு இந்த 3ம் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நிறைவு. அந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. அதைத்தான் நம்ம இன்றைக்கு எபிரேயர் நிருபத்திலிருந்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே என்று சொல்லி சில காரியங்களை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்ல, சுயதேசத்தை நாடி போகிறவர்கள். கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய சுயதேசம் எது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் தேட வேண்டிய தேசம் எது? நம்ம இப்ப இருக்கிறது இந்திய தேசத்துல இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தேசத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். ஆனா நம்ம எந்த ஊருக்காரவங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை எல்லாம் கேட்டா உங்க ஊர் எந்த ஊருன்னு கேட்டா சில பேர் சொல்லுவீங்க ஊர் நாகர்கோவில், சில பேர் திருநெல்வேலி. நான் யார் தெரியுமா? திருநெல்வேலியாக்கும் அப்படிம்பாங்க சில பேர். சில பேர் காரைக்குடி, நான்லாம் காரைக்குடிக்காரங்க. இப்படி ஊரை குறித்து சொல்லும் பொழுது சில பேருக்கு பெருமையும் உண்டு, சில பேருக்கு குறைவும் உண்டு. சில பேருக்கு அதை குறித்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வேதாகமத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறாங்க, நீங்க
எந்த தேசத்திற்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்க தேசம் என்ன, உங்கள் தகப்பன் யார், உங்க சாயல் என்ன, உங்களுடைய ஜீன் என்ன என்பதை நீங்க சரியா தெரிந்து கொண்டாதான் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், நிறைவை பார்க்க முடியும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சகல ஆசீர்வாதம் கிடைத்திருந்தது, வாக்குத்தத்தம் கிடைத்திருந்தது. ஆனா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதை பார்க்கலும் பரமதேசத்தையே, சுய தேசத்தையே நாடி போனார்களாம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்காக நகரத்தை உண்டு பண்ணினீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உண்டு பண்ணினாலும் இதை நான் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் நான் பரமதேசத்தை, பரலோகத்தை நாடுவதையே நான் என்ன பண்றேன், சந்தோஷமா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அநேகர் அப்படி உட்காந்துருக்கீங்க தானே? சொல்லுங்களேன், அப்படி இருக்கீங்களா? சில பேர் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இப்படி ஆட்டல இப்படி ஆட்டல. உங்களுக்கு எந்த தேசம் வேணும்னு ஆண்டவர் கேட்கிறார்? பரமதேசம் தான் வேணுமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு பேச போகிறார். ஆமென். பாருங்க 39:40 எடுத்து வாசிப்போம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். லிட்டரலா ஒரு காரியத்தை சொல்றாங்க. இவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு நகரத்தை கட்டினேன், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஆனா அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. ஆனா அதை நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தினால. புரிஞ்சுச்சா புரியலையான்னு எனக்கு தெரியல. பாருங்க, இவங்க ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு இவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க, நான் சுய தேசத்தை தேடி போகிறவன், நான் பரலோகம் போகணும். நான் சொல்றேன், பரலோகம் போறது நல்லது. பரலோகம் போறதுக்கு முன்னாடி அந்த பரலோக அனுபவத்தை இந்த பூமியில நிலைநிறுத்தவே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் நிறைவு. என்னுடைய அனுபவம், நான் எந்த தேசத்திற்குரியவன் என்பதை நான் சரியாக அறிந்து அதன்படி செய்ய வேண்டியது அவசியம். இப்படி 3 காரியங்களை சொல்றாங்க பாருங்க. அவங்க சுய தேசத்தை குறித்து அறிந்தவர்கள், சுய தேசத்தை அறிக்கையிடுகிறவர்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று, இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்வதை கூட ஆண்டவர் என்ன பண்ணலையா, வெட்கப்படல. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர் நம்மளை பார்த்து நெஞ்சு தட்டி சொல்றாங்க, இவன் என்னுடைய பிள்ளை. இந்த காரியங்களை குறித்து அறிந்திருந்தும் அதை சுதந்திரித்துக் கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழி இல்லாமல் இருந்தது. விசுவாசத்தினாலே தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்ட நகரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்களா, மரித்து விட்டார்கள். ஆனால் அதை வேதாவும் சரின்னு சொல்லல. உங்களை ஆண்டவர் சில காரியத்தை கட்டினதை பார்த்துட்டு போகிறதுக்காக அழைக்கல, கட்டினதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரமதேசத்தை தூரத்துல பார்த்து அதை நோக்கி ஓடுறீங்க, ரைட்டு. போகிற வழியிலே இந்த பரலோகத்தை பிரசவிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அவர்தான் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு, அவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், அவர் ஒருவரே இரட்சகர்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தேசத்தை வைத்திருக்கிறார். சில பேர் வருஷ கணக்கில் சர்ச்சுக்கு வருவாங்க. ஏன் வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. போவோம், உட்காருவோம், பாடுவோம், வருவோம். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல ஏவினபடினால சொல்றேன். உங்களுக்கு உண்டான சுய தேசத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். ஆமென். சின்ன வயசுல இருந்து சில வீடுகளில் பார்க்கும் பொழுது ஒரு சில நம்பிக்கை போகிறத பார்த்துருக்கேன். பரலோகமே என் சொந்த, அந்த பாட்டு மாத்திரம் பாடிடாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா பாடுனா என்ன வருமா, யாராவது செத்துருவாங்களாம். அந்த பாட்டை எழுதினவர் சொல்றாரு ஒரு நாள், இந்த பாட்டை ஆக்சுவலா நான் கல்யாண பாட்டா எழுதினேன். ஆனா இந்த பாடலை எல்லாரும் எங்க பாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா
செத்த வீட்டுல பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பரலோகத்தை குறித்து பேசினாலே நமக்கெல்லாம் பயம் வந்துருது. அப்ப நான் விட்டுட்டு போயிடணும். இல்ல, நான் சொல்றேன், ஆண்டவர் சில காரியங்களை இந்த உலகத்துல ஜெயமா மாற்றணும்னு தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்றேன். எல்லாரும் 60 வயசுல செத்தாங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 100 வயசு. பலவீனத்தை பார்க்கும் இன்னும் 10 வருஷம் தாண்டாது போல இருக்கு. இருக்கிற சுகரையும் இருக்கிற ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையும் இருக்கிற நடக்கிற கடன் காரியங்களையும் பார்த்தோம்னா நம்ம ப்ரெஷர் ஆகி பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் பாஸ்டர், உள்ள என் மனசு எப்படி இருக்குங்கிறது, என் சரீரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், எல்லாவற்றையும் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றிலுமே பெரிய மகிமையை, பரலோக ராஜ்யத்தின் பலன இவைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தர் நிறைவை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு மரித்து விட்டார்கள். நான் சொல்றேன், நம்மளுடைய அனுபவத்தை ஆண்டவர் எப்படி இருக்கும் நான் வாஞ்சிக்கிறார்னா, விசுவாசித்து அறிக்கையிட்டு, ஆமென், நல்லா சொல்லுங்களேன், விசுவாசித்து. நான் இந்த சாப்டரை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னது ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. விசுவாசித்து அறிக்கையிட்டு மரிச்சிடணுமா அப்படின்னு ஒரு கவலை வந்துச்சு எனக்கு. ஆண்டவர் சொன்னார், ஃபுல்லா படி. சொல்லுங்களேன், ஃபுல்லா பாருங்க. வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும், 39வது வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே. இருங்க பாருங்களேன், நமக்கு முன்னாடி நம்மளுடைய அளவுகோல் இன்னைக்கு லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னா, எனக்கு முன்னாடி ஊழியம் பண்ண ஊழியக்காரர், இல்லை எனக்கு முன்னாடி இருந்த நபர்கள், எனக்கு முன்னாடி கடந்து போன சில பேர் தான் எனக்கு இன்னைக்கும் என்னன்னா பெஞ்ச் மார்க். ஆனா வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று, நல்ல மனுஷன் தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார். அவங்களுக்கு நல்ல சாட்சி இருந்துச்சுதான், ஆனா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல. ஆனா இந்த இடத்துல 40வது வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நன்மையை ஒன்றை முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்களேன், பரலோகம் போகிறதுக்கு முன்னதாக இந்த பூமியில பரலோகம்னா எப்படி இருக்கும்னு காண்பிப்பதற்கே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இழந்து போன ஏதேனின் அனுபவத்தை என் வாழ்க்கையில உலகம் பார்ப்பதற்கென்றே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, all of these faithful believers gained approval but they have not gained the promise. அப்ரூவல் கிடைச்சிருச்சுங்க, ஆனா என்ன பண்ணலையா, அதை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ளல. சொல்லுங்களேன், உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அப்ரூவலும் கிடைச்சிச்சு, ஆதாயம் கிடைச்சிச்சு. நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன். ஆமென். கடந்த வாரம் பார்த்தோம், குழந்தையை போல யோசிச்சோம். நான்லாம் எங்க தக்கி தக்கி தடுமாறி இங்க போறதே பெரிய விஷயம். ஹல்லேலூயா. உசைன் போல்ட் ஓடுறது பார்த்துருக்கீங்களா? 10 செகண்டுக்குள்ள 100 மீட்டர் ஓடுறதுக்கு அதுக்கும் ஒரு பலன் வேணும். கொஞ்ச நாள் நான் தக்கி தக்கி ஓடினேன், விழுந்து விழுந்து நடந்தேன், கொஞ்ச நாள் நான் அழுக்கானேன், தேவையில்லாத இடத்துக்கு போனேன். ஆனால் கர்த்தர் தம்முடைய அன்பினால் செய்ததை, கிருபையினால் கொடுத்ததை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நியமித்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பரலோகத்துக்குள்ள போவதை விட இந்த பூமியை பரலோகத்தின் அனுபவத்தை மாற்றுவது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க கடமை. ஆமென். வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். பாருங்க, நான் ரொம்ப நாள் இந்த சப்ஜெக்டை சபையில பேசணும்னு வாஞ்சித்த சப்ஜெக்ட். கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து,
வசனம் சொல்லுகிறது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். நம்ம இப்ப எதை குறிச்சு தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாம் யாருக்குரியவங்க? என்னோட சுயதேசம் எது? பரலோகம். வசனம் என்ன சொல்லுகிறது? நீ இங்கிருந்து பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லுதா? இப்பொழுதே உங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க இப்பொழுதே எங்க தான் இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நம்மளுடைய பார்வை ஆவிக்குரிய காரியத்துல பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆவிக்குரிய மண்டலங்களில் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, அவைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நான் பார்க்கும் பொழுதே பிரச்சனைகள் எப்படி பார்க்கணுமா, இங்க இருந்து பரலோகம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு பார்க்க கூடாது. பரலோகத்துல நான் இப்ப உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனைய, ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை, ஒரு பலவீனத்தை, வீட்டில் நடக்கிற சில குறைவுகளை நான் எப்படி டீல் பண்ண முடியுமோ அதை போல என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பேக்கெட்ல 5 ரூபா கூட இல்லாதப்ப 500 ரூபா டியூ என்ன பண்ணுவோம்? என்ன தெரியும்? பெருசா தெரியும். 5000 ரூபாய் இருந்து ஒருத்தர் 500 ரூபா டியூக்காக கட்லைன்னு மிரட்டினான என்ன பண்ணுவீங்க? தம்பி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு அசால்ட்டா என்ன பண்ணுவோம்? பதில் சொல்லுவோம். இதே பேக்கெட்ல பைசா இல்லை அப்படின்னா, சார் ப்ளீஸ் சார், சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சார் கொஞ்சம் பேமெண்ட் வரல சார். இதே பேக்கெட்ல இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேச்சோடைய தோரணையே ஒன்றும் இல்லாதப்ப ஒரு சின்ன விஷயத்தை பெருசா டீல் பண்றது. ஆனா ஒன்று நமக்கு நாளை செய்ய முடியும்னா அதை நம்ம டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னு அப்படின்னா, இன்னைக்கு அநேக பிரச்சனைகளோட, பாரங்களோட, பலவீனங்களோட, குறைகளோட திருச்சபை காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், திருச்சபைக்கு வருகிறவர்களோ இல்ல உலகத்துல ஆண்டவரை நம்புறவங்களோ குறைவுக்குள்ள அல்ல நிறைவுக்குள்ள இருக்கணும். நிறைவுக்குள்ள ஒரு மனுஷன் மாறணும்னா அவன் முதல்ல எதை பார்க்கணும்னா, இப்பொழுதே நான் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை பார்க்க வேண்டியது அவசியம். வசனம் அதான் சொல்லுகிறது. 7ஆம் தூதன், இன்னைக்கு நம்ம நிறைய 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுனா அப்படின்னு கேட்டா, வானத்துல ஒரு எக்கால சத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அப்படின்னு ஒரு எக்காலம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே நான் போயிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். அங்க போறதுக்கு முன்னாடி சில காரியத்தை நடக்க வேண்டியது பேசுறேன். சில பேர் இன்னும் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படியாவது ஆண்டவரே இந்த பாடுகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் தப்பிச்சு ஓடி வந்து நான் பரலோகத்துக்குள்ள என்டர் ஆயிரணும். ஆண்டவர் பார்க்குறேன், உங்களுக்கு நான் ரட்சிப்பு கொடுத்து சிலுவையில சுமந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் போகும்போது சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியத்தை நீங்க, நான் மரணத்தை ஜெயித்தேன், நீங்களும் சில மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்படியா உங்க கையில நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் ஒரு 60 வயசு வாழ்றாங்கன்னா நான் 90 வயசுலயும் 80 வயசுல தான் என் ஊழியமே ஸ்டார்ட். மோசேயோட ஊழியம் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். 80ல எப்படிதான் இருக்கணுமா? சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். என்னுடைய கண்கள் இருளடையவும் இல்லை, என்னுடைய முழங்கால்கள் பலன் குறையவும் இல்லை, என் பாதரட்சைகள் தேயவும் இல்லை. 80 வயசுலயும் நான் தரிசனத்தை பேச முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த எக்காலம் என்று சொல்லும் பொழுது அது ட்ரம்பட் சவுண்ட் அல்ல, தேவனுடைய வார்த்தையே எக்காலம். சொல்லுங்களேன். ரெவலேஷன். எக்காலம்னா லிட்டரலா இருக்கிற வெளிப்பாடு கிடையாது, வார்த்தை, கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும்படியா வரும் பொழுது, இந்த சத்தம் ஊதப்படும் பொழுது, வாரம் சர்ச்சில் எதை ஊதிக்கிட்டு இருக்கிறோம்? கீபோர்டு ஒரு சைடு வாசிக்கிறோம், இந்த ட்ரம் எல்லாம் அதெல்லாம் பிளான் பண்றோம். ஆனா இதெல்லாம் காட்டிலும் கிராண்டான எக்காலம் எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். ஆமென். உங்கள் குறைவை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்லும் பொழுது, இது எனக்கென்று ஊதப்பட்ட எக்காலமாய் நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, எனக்குள்ள இருக்கிற குறைவுகள், எனக்குள்ள இருக்கிற தோல்விகள், எனக்குள்ள இருக்கிற விழுகைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நிறைவாய் மாறுகிறது. அப்ப இந்த எக்காலத்தை பார்த்து உலகம் பார்க்கும், எப்பா இந்த அனுபவம் பெருசு, இவங்க பார்க்கிற காரியம் எல்லாம் பெருசா இருக்கு. ஆடா இவன் தானா,
என்றென்னும் அளவில் வைத்தீரே. சொல்லுங்களேன். அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. எக்காலத்தை கேட்கறதுக்கு முன்னாடி என் அனுபவம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் எதை கேட்டேன்? எக்காலத்தை கேட்டதற்கு பிறகு நான் இதுவரைக்கும் அங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எஸ், டைரக்ஷன் அதுதான். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்க, என் பிள்ளைகள் இந்த உலகம் ஜெயிக்க முடியாத சில விஷயத்தை ஜெயித்து பூரணராய், அதுதான் விசேஷித்த நன்மை. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்க பரலோகத்துக்கு போறனால ஆண்டவருக்கு என்ன நல்லது? இங்கேயே பாட்டு பாடி ஆராதிக்கிறதுக்குள்ள ஊழியக்காரருக்கு அவருடைய ஆராதனையை விட வேண்டியதா மாதிரி, கையை உயர்த்துங்கன்னு ஃபார்முலாலாம் போட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. கையை உயர்த்துங்க, கொஞ்சம் லெஃப்ட்ல அசைங்க, இங்க அசைங்க. நீங்க போய் பரலோகத்துல போய் விடுதலையே ஆராதிக்க போற ஆள் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் பரலோகத்துல போய் விடுதலையே ஆராதிக்க போற ஆள். ஆண்டவர் சொல்றாரு, இங்க வச்சு எக்காலத்தை காதுலயே வசனத்தை ஊதி 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 எலும்பு எலும்பு எலும்பு. ஆமென், ஹல்லேலூயா. எலும்பி வெளிப்படுகிற பாருங்க, சிருஷ்டிப்புகளானது பிரசவ வேதனைப்படுகிறதா. எப்போ யாராவது எழும்ப மாட்டானா? நான் சொல்றேன், உங்களை எழுப்பும்படியாய். ஆமென். பரம தேசத்தை, உங்களுடைய சுய தேசத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு எக்காலத்தை விசேஷித்த நன்மையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவர். சொல்லுங்களேன். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில குறைவுகளை நம்மளை டீல் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாங்க, அவர்கள் விட்டு வந்ததை நினைக்கவில்லை. விட்டு வந்த தேசத்தை யாரு? ஆபிரகாம். அங்கிருந்து கிளம்பி வரான். கிளம்பி வந்து ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோடனே வசனம் ஊதி, வார்த்தையை ஊதி, அந்த சத்தியத்தை பேசி, இயேசு ஒருவரே ரட்சகர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். இப்படி சொல்லும் பொழுது, இயேசு ஒருவரே ரட்சகர். அவர் ஒருத்தர் தான் உங்க பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் ஒருத்தர் தான் உங்க சாபத்தை உட்கார்ந்த இடத்துலயே போக்க முடியும். சொல்லுங்களேன். நீ எங்க ஏறி மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு சில பேர் இதெல்லாம் தூக்கிட்டு அப்படிலாம் மலையெல்லாம் ஏறி ஒன்றும் நீ வருஷம் சாதிக்க முடியாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே சிலுவையில் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களையும், சகல சாபங்களையும், சகல அக்கிரமங்களையும் சுத்திகரித்து பாவங்களை கட்டுகளை மாற்றினது. உட்கார்ந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து, மிகுவேல் இஸ்ரவேல். சொல்லுங்களேன். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல். சொல்லுங்க. வந்துட்டோம்ல, வந்துட்டா சொல்லிரணும். நம்பிடும் யாவருக்கும் நீர். ஐயா அப்படியே சொல்லலாமா வேண்டாமான்னு அப்படியே உட்காந்துருக்கேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை முன் குறிக்காம, ஆமென், மணியை வச்சு மணி அடிக்க வைக்கல உங்களை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். பார்த்துக்கோங்க. நம்ம அங்க தேடி ஓடி இந்த இடத்துல மந்திரிச்சு வச்சாலும், இந்த இடத்துல அதை பண்ணாலும், இதை பண்ணாலும் மாறிடுமோ, அதை பண்ணிருமோ. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், அவர் தான் தெய்வம்னு நீ நம்பிட்டீங்கன்னா போதும். உட்கார்ந்த இடத்துல சகலவற்றையும் உடைச்சிட்டு, சகலவற்றையும் மாற்றிட்டு, உங்களை கொண்டு வந்து இந்த பூமியில ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கும்படியா கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். அப்பா சொல்லு, மிகுவேல் இஸ்ரவேல் அவர் நம்பிக்கையானவர். அதை இதை நம்ம நம்பிட்டு இருக்கிறக்கல்ல ஜீவனுள்ள தேவன். ஆமென். என்ன உங்களை நேசிக்கிறவர், உங்கள் பாவங்களை கழுவுகிறவர், சுத்திகரிக்கிறவர். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய பாக்கியம். பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை.
சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. காத்திருப்போ பாருங்க, இவரை நம்ப ஆரம்பிச்ச உடனே இந்த ராகு காலம், கேதுரு காலம், வேற என்ன இருக்குது, 7 நாட்டு சனியன், இதெல்லாம் இங்க உட்காந்துட்டு நீங்க நம்பும் போது டக் 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 டக்னு எல்லாம் உடையுது. பார்த்துக்கோங்க, இந்த கிரகங்களை படைச்சதே இவர் தான். பார்த்துக்கோங்க, இங்க இருந்து நீங்க நம்ப ஆகும் பொழுது நீங்க ஒண்ணு பயந்துருமோன்னு ஒரு கிரகத்தை நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த கிரகம் எல்லாம் உடைஞ்சு இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் பறக்கிறது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் உண்டாயிருந்தது. ஆமென். ஆனா அதுல என்ன இல்ல? எப்ப உண்டாயிருச்சு? ஆதியிலே உண்டாயிருச்சு. ஃபர்ஸ்ட் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு பாருங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ஃபினிட்டி. எப்பயோ உண்டாயிருக்குது, ஆனா என்ன இல்லை? ஏன்னா ஒரு இருள் இருந்துச்சு. ஒருவேளை ராகு சுத்துதோ, கேது சுத்துதோ, இப்படியெல்லாம் ஒரு இது வார்த்தை, வெளிச்சம் உண்டாவதாக. சொல்லுங்க, இதுதான் எக்காலம், வெளிச்சம். எதுவும் ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப வானம் தெரியுது, பூமி தெரியுது. இது வரைக்கும் வானம் பூமி இருந்துச்சு, ஆனா வானம் பூமி தெரியல. இப்ப வெளிச்சம் வந்துச்சு, வானம் தெரியுது, பூமி தெரியுது. ஆண்டவர் சொல்ற, ரெண்டையும் பிரி. எது மேல இருக்கணுமோ மேல இருக்கும், எது கீழே இருக்கணுமோ கீழே இருக்கும். நீ நடுவுல வா, ஆளுக செய்வ. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள வார்த்தையை கொடுத்து எக்காலத்தை கொடுத்து அனுப்புறாருன்னா நீ நடுவுல போ, டிராவல் பண்ணு. ஏதேன் வரும், பேரிடுவ, ஆறுகள் வரும், எல்லாம் வரும். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையா, நம்பிடும். ரெண்டையும் பிரிச்சுட்டு பார்க்கிறார், எல்லாத்தையும் படைச்சிட்டு பார்க்கிறார். நம்மளை போல ஒரு காரியம் வேணுமே இந்த பூமியில பழுகி பெருகிறதுக்குன்னு சொல்லிதான் யோசிக்கிறார். எடுறா மண்ணை. அது வரைக்கும் மண்ணை பார்த்துட்டு மிதிச்சுட்டு போயிருக்கலாம். மிதிக்கப்பட்ட இடத்துல மிதியிலே ஒன்றை பார்த்தார். இதை எடுத்து தான் தேவ சாயலை கொடுக்க போறேன். இந்த மண்ணை அவருடைய சாயலை ஊதி இப்ப சொல்றார் பழுகி. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களா. ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். இதெல்லாம் பாருங்க, எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. சொல்லுங்களேன், எக்காலம் சொல்லுங்க. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை. இன்னைக்கு இயற்கை நம்மை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு. நான் சொல்றேன், இந்த ஆளுகை உங்களுக்குள்ள, இந்த வார்த்தை, இந்த எக்காலம் உள்ள வரும் பொழுது இயற்கையை, பூமியை நீங்கள் ஆளுகை செய்யும்படியா இப்படியா சொல்றாங்க. 40வது வசனத்திற்கு வேதாகம வல்லுநர் எழுதுவாங்க, the restoration of earth. சொல்லுங்களேன், restoration of earth அப்படின்னா bringing back. சொல்றேன், பூமி அதனுடைய ஒரிஜினல் தன்மையை பெரும்படியான எக்காலம் இது. பூமியையும் மனுஷனையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருந்தார்? ஏதேனாக தான் படைச்சிருந்தார். ஆமென். இவன் உன்னை நோக்கி பார்க்கிறான். பார்த்த உடனே நன்மை, நன்மை, தீமை அப்படின்னு வந்துருச்சு. அல்ல, ஒரு நன்மையிலும் ஒரு தீமை இருக்குதான். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது என்னது? நன்மையான நன்மை. சொல்லுங்களேன். சில பேருக்கு தீமையான நன்மை இருக்கு. சிகரெட் குடிக்கும்போது பாத்தீங்களா, அப்படியே சில பேர் நல்ல தண்ணி அடிச்சுட்டு சொல்றது பாத்துருக்கீங்களா, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கஞ்சா அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கணுங்களா. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா பிசாசு அதைத்தான் சொல்ற பாரு, நீ தேவர்களை போல மாற்றுவேன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், உன்னை தேவ சாயலாகவே உண்டாக்கி இருக்கிறேன். இதுதாங்க எக்காலம். ஆமென். ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ சாயலின் அனுபவத்தை வைத்து நீ டீல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல வெளிப்படாத வெளிச்சங்களை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எக்காலம். நான் எந்த தேசத்திற்குரியவன்னா ஏதேனுக்குரியவன். ஆமென். சொல்லுங்களேன். ஒரு விசேஷித்த நன்மை அதுதான், ஏதேனின் அனுபவம். அங்க என் தேவன் வருவார்,
அவரோடு நான் பேச, என்னோடு அவர் பேச, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேச, அதுல ஒரு ஆளுகையும் பேச, அந்த பூமி ஒரு நிறைவினால் நிறைந்திருக்கும்படியான ஒரு நன்மையான நிறைவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். 2 கரத்தை உயர்த்தி அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்து. இந்த அளவு எப்படிப்பட்டதுன்னா, அப்படியே சுத்திட்டு பிரச்சனையிலையும் பாடுகளையும் இருந்த மனுஷனை, பாவத்திலும் இருந்த மனுஷனை திடீர்னு பார்க்கும் பொழுது, நீங்க ஏதேனுக்குள்ள இருக்கிறதை உலகம் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். திரும்பாத. ஆமென். யாருனால திரும்ப பிரியாணியை பார்த்தவனால ரச சாப்பாடு செய்யனால திரும்பவே மாட்டேன்பா சொல்லுங்களேன். எனக்கு கொண்டு வருவாங்க பாருங்க, பிரியாணிக்கு தாளிச்சா கூட நமக்கு ஒத்துக்காது பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல என்ன இருக்கு? பருப்பு இருக்கு. பருப்புனா நமக்கு வெறுப்பு. இன்னைக்கு உட்காந்து பாவத்தை விடு, பாவத்தை விடுன்னா விட முடியுதா? ஏன்? ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு பாஸ்டர். நான் சொல்றேன், அதை விட அந்த ஏதேனின் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கு? மகிமையா இருக்கு. சொல்லுங்களேன், நான் பேச, அவர் பேச. சொல்லுங்களேன், நான் பேச, அவர் பேச, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேச, ஏதேனில் ஒரு நிறைவு வருகிறது. ஆமென். என் வாழ்க்கை வேலியடைக்கப்பட்ட வாழ்க்கையா மாறுகிறது. இதுவரைக்கும் அலைச்சலும் பாவத்திலும் குறைவிலும் இருந்தவனே தூரத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்து. சிங்கத்துக்கெல்லாம் தடவி கொடுத்து முத்தம் கொஞ்சி பேர் வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பிரச்சனையும் தலையில கை கொடுத்து பேர் இட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் அமைதலா இரு. என்ன நீ கிணத்துல தூக்கி போட்டாலும் நானும் சிங்கமும் ஃப்ரெண்டு. ஆமேன்னு சொல்லுங்களே. கடல் மேல என்ன நிக்க வச்சாலும் கடல் எனக்கு வெட்டாந்தரை. ஆமேன். பெரும்பாடுகள் இத்தனை வருஷம் இருந்தாலும் இயேசுவின் பக்கத்தில் இருப்பதனால சுகம் உண்டு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய பெரும்பாடை தான் உலகம் பார்த்துச்சு. எனக்கு எதிரே இருக்கிற கடலை தான் பார்த்துச்சு, எனக்கு இருக்கிற குறைவை தான் பார்த்துச்சு. ஆனா எப்பொழுது இந்த வார்த்தை, இந்த சுய தேசத்திற்குரிய அனுபவத்தை, தேவ சாயலின் அனுபவத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற மகிமையை, இந்த விசேஷித்த நன்மையை இந்த உலகம் பார்க்கும்படியான நிறைவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன், நான் பரம தேசத்திற்குரியவன். அடை வந்தானா. இந்த வாரம் ஃபுல்லா அந்த வார்த்தையை பாடிட்டே இருக்க போறீங்க பாருங்க. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். நல்ல சத்தமா பாடுங்களேன். மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவர். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனிமையும் புறக்கணிப்பும் நம்மளால தாங்கவே முடியாது. சில நேரத்தில் நம்முடைய தகுதியை வச்சுதான் மனுஷங்க நம்மளையவே சொந்தமா என்னன்னு ஏற்றுக்கொள்வாங்க. நான் அநேக இடத்துல பார்த்துருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கூட பிறந்தவங்க கோடீஸ்வரனா இருந்தா கூட தங்கச்சியோ அக்காவோ தம்பியோ கஷ்டப்படுறாங்கன்னா, வறுமையில இருக்காங்க அப்படின்னா, இவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆமென். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. ஆனா உங்க தனிமையில, உங்க வெறுமையில ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஓடி வந்து சொல்றாராம், இவர் என்னுடைய பிள்ளை, நான் இவனுடைய தேவன். அவர் வெட்கப்படுகிறதில்லை. சொல்லுங்களேன், அவர் வெட்கப்படுகிறதில்லை. அநேக மனுஷர் என்ன பார்த்து இவங்க என் சொந்தம்னு சொல்றதுக்கு வெட்கப்படலாம். நம்ம நிறைய நேரத்தில் சொல்லலாம், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும். நான் அவங்கள்ட்ட போய், நான் ஒரு தடவை எங்க சொந்தக்கார ஒருத்தர் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இவர் எங்க அண்ணன் தான் அப்படின்னு. அவர்கிட்ட போய் கேட்டா அப்படி ஒரு தங்கச்சியே இல்லைன்ட்டாங்க. இதுதான் உலகம். ஆனால் நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ் உன்னுடைய தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்படுவதில்லை, உன்னுடைய தகப்பன் என்று சொல்ல நான் வெட்கப்படுவதில்லை. நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன், நண்பராக இருக்கிறேன், தோழராக இருக்கிறேன். உன்னுடைய குவாலிஃபிகேஷனால அல்ல, நான் உன்னை உண்டாக்குனபடியினால.
சொல்லுங்களேன். சில நேரத்தில் பெத்த தகப்பன் கூட சொல்லலாம், பிள்ளையா இது பிள்ளை, இந்த பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம். பேரண்ட்ஸ் கூட பேசலாங்க. ஆனா அப்பா என் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி இல்லை. உனக்கு என்ன பார்க்குற, ஐ வில் பி தேர். நான் உனக்கு உதவி செய்கிறவன், நான் உன்னை மேல தூக்குறவன், நான் உன் பிரச்சனையில உனக்கு உடன் நிற்கிறவன். உன்னுடைய தப்புனால கூட சில நேரத்தில் விழுந்திருக்கலாம், ஆனா அதை குற்றப்படுத்த வரல, அதை சரி செய்ய வந்திருக்கிறேன். சொல்லுங்களேன், அதை சரி செய்ய வந்திருக்கிறேன், அதை மாற்றும்படியா வந்திருக்கிறேன், அதை உருவாக்கும்படியா வந்திருக்கிறேன், அதை நிறைவாய் கொண்டு வரும்படியா வந்திருக்கிறேன். அதை நீ நினைச்சிடாத நேரத்துல, நீ நினைச்சிடாத வழியில, நீங்க ஒரு சில நேரத்தில் சில வழிகளில் போயிருக்கலாம். கர்த்தர் திரும்பவும் கூடவே இருந்து சில நேரத்தில் அவர் பேசுறது கேட்டிருக்காது, நமக்கு அடிப்பட்டவனு கூட திரும்பி இருக்கலாம். ஆனா அப்போ கூட பத்தியா அன்னைக்கே சொன்ன அப்படின்னு இல்ல, கவலைப்படாத, கலக்கமடையாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பிரச்சனையை மாத்துறேன், உன் பாவத்தை மாத்துறேன், உன் குறைவை மாத்துறேன், உன்னுடைய மீறுதலை மாத்துறேன், எல்லாவற்றையும் நான் உன்னோட இருந்து சரி செய்றேன். சொல்லுங்களேன், இந்த எக்காலம் இந்த பூமியில எங்க தேடினாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. என் பையனே தப்பு செஞ்சுட்டு வந்தாலும், அப்படியாப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்குற அப்பா நான் கிடையாது, பார்த்துக்கோங்க. 2 அடி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஆலோசனை எல்லாம். 2 திட்டு தான் ஃபர்ஸ்ட், ஆனா அதுக்கப்புறம் தான் ஆலோசனை எல்லாம். ஆனா என் அப்பா எப்படி தெரியுமா, ஓடி வந்து முத்தத்தை கொடுத்து, முத்திர மோதிரத்தை போட்டு, நெஞ்சார அணைத்து, கொளுத்த கன்று அடிச்சு, சாப்பாடை கொடுத்து, அவனை முதல்ல இருதயத்தை தேற்றிட்டு தான் உனக்கு நான் ஆளுகை கையில கொடுத்திருக்கேன்னு சொல்லி உன்னை அழைத்து வந்திருக்கிற தேவன். சொல்லுங்களே, அட இவன் தானா. இன்னும் அந்த அளவுக்கு போல நீங்க, அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர். நம்புற எல்லாத்துக்கும் எல்லாம் நம்ம வந்து உக்காந்து இருக்கோம்னா, என் முகத்தை பார்க்கறதுக்கு நீங்க ஒரு தடவைக்கு மேல வருவீங்களா பார்த்துக்கோங்க. சும்மா ஓயாமலா. என் தங்கச்சி வீட்டுக்கார் சொன்னார் பாருங்க, இந்த யூடியூப் ஓப்பன் பண்றப்பல நடுவில் வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா போனையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. யார் முகத்தையும் யாருனாலும் கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. சில கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு இந்த வீட்டுக்காருடைய முகத்தை எத்தனை நாள் தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு, முகமெல்லாம் சலிச்சு போச்சு. நீங்களா எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம பரம தேசத்தின் தகப்பனை அறிந்து கொள்ளும்படியாக, உணரும்படியாக, அவருக்குள்ள அகல மாலம் உயரத்திற்குள்ள போகும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, விசேஷித்த நன்மையை பார்க்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பேஜ் நம்பர் 263. பாருங்க, இந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். பாருங்க, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்களேன், அந்த கிராமட்டிக் எல்லாம் பைபிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆசீர்வதிப்பார்னு சொல்லல, ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்களேன், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணம் இல்லை, இருக்கு எல்லாம் போங்க, ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏன்னா அப்பா என் கூட இருக்கிறனால. ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் பணம் இல்லையே பாஸ்டர், ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்களேன், அப்பா இருக்கிறார். சொல்லுங்களேன், ஐஸ்வர்யத்தின் தகப்பனோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆமென் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உன்னதம் சொல்லும் பொழுதுதான் அடிக்கடி சொல்லுவோம், பார்த்துக்கோங்க, உயரத்திற்கு அளவு வைக்கலாம். சொல்லுங்களேன், காக்கா பறக்கிற ஹைட்டை மெஷர் பண்ண முடியும்.
கழுகு பறக்கிற ஹைட்டை உங்களால் மெஷர் பண்ண முடியாது. ஆமென். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிற அனுபவம் அதுதான் உன்னதங்களின் ஆசீர்வாதம். என்ன வந்தாலும் நம்ம அப்படியே சந்தோஷமா இருப்போம். பார்த்துக்கோங்க. என்ன காரணம்னா உலகமெல்லாம் நம்மளை பார்த்து ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னா, எப்படி இவனால சந்தோஷமா இருக்க முடியாது? ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் உயரத்திலிருந்து வரல, உன்னதனம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, ஆனாலும் சந்தோஷமா இருப்பேன். எப்படி இந்த சந்தோஷம் இருக்குன்னு எனக்கே சில நேரத்தில் தெரியாது, ஆனாலும் சந்தோஷமா இருப்பேன். சில பேர் நம்மளை பார்த்து கேட்பேன், ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்தால் நாளை என்னைக்கோ முடிஞ்சிருப்பேன். ஆமா, நீ முடிஞ்சிருப்ப, நான் என்னைக்கானாலும் முடிய மாட்டேன். ஏன்னா என் கூட எனக்குள்ள இருக்கிறது ஆவிக்குரிய முன்குறித்தல். சொல்லுங்களே, அதாவது ஆங்கிலத்தை சொல்றாங்க the spiritual realms அப்படிங்கிறாங்க. ஆவிக்குரிய மண்டலங்களை நம்ம தொடல, பார்க்கல, அனுபவிக்கல, தடவி பார்க்கல, எதுவும் பண்ணல, ஆனாலும் ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறதை, தேவன் கட்டி இருக்கிற நகரத்தை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். சொல்லுங்களே, சுய தேசத்தை நாடி போகிறவர்கள். ஆமென். அப்படின்னா என்ன சொல்லிடக்கூடாது? பரலோகம் எப்போ வரும்னு போகணும் அல்ல, இந்த பூமியில ஒரு பெரிய வித்தியாசத்தை வசனம் சொல்லுது. பூமிக்குரிய சகல ராஜ்யங்களும் கர்த்தருடையதாயின. அந்த வெளிப்படுத்தல் 11:15 இப்படியா சொல்றாங்க பாருங்க. 11:15 ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் பலனை கர்த்தர் நமது மூலமாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களே, சுய தேசத்தை நாடி போகிறவர்கள். என் சுய தேசம், என்னுடைய சுய காரியம் என்னவென்றால் பரலோகத்தின் அனுபவம், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 3 காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த காரியத்தை அவங்க அறிந்திருந்தபடியினால விட்டு வந்த தேசத்தை நினைக்கவில்லை. ஆமென். சொல்லுங்க, விட்டு வந்ததை நினைக்காதீங்க. உன்னை விட்டுட்டு தான் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க. உன்னை ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக தான் ஆலயத்திற்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். விட்டு வந்ததை திரும்பி நினைக்க அல்ல. பாருங்க, திரும்பி போக சமயம் கிடைக்கவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது திரும்பி போக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இந்த ஒர்க்கில் ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தின் ஒர்க்கில், தேவனுடைய ராஜ்யத்தின் ஒர்க்கில். நான் சொல்றேன், உலகத்தின் பிஸி அல்ல, இயேசுவை அறிகிறது இல்லை, தேவ சாயலை அறிகிறது இல்லை, கர்த்தருடைய வசனத்தில், ஜபத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பிஸியா இருக்கும் பொழுது எனக்கு உலகத்திற்குரிய சந்தோஷத்திற்கு போக, திரும்பி போக எனக்கு சமயம் இல்லை. ஆமென். சில பேர் கூப்பிட்றப்ப பார்த்துருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. சொல்லுங்களேன், ஃப்ரீயா இருக்கீங்களா பிரதர் அப்படிம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு. நீ ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் ஏதோ உங்களை வச்சு சொல்லுங்களேன், இல்ல ஆவிக்குரிய உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் ஃப்ரீங்கிறதே கிடையாது. ஒன்று இல்லாட்டி ஃப்ரீயா இருந்தா தூங்கிருங்க ஒரு 1/2 மணி நேரம். ஆமென். சொல்லுங்க. சில பேர் தூங்குறதே கிடையாது. எப்ப கேட்டாலும் போர் அடிக்குது, டிவி பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். நான் சொல்ல, நமக்கு சும்மாங்கிற பேச்சே கிடையாது. ஒன்று சரீரத்துக்குரிய இளைப்பாறுதலுக்கு போயிடுவேன், இல்லாட்டி எங்க வந்துடணும்? ஆவிக்குரிய இளைப்பாறுதலுக்கு வந்துடணும். அதனால காலையில தூங்கி 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், எந்திரிக்க கூடாது. ஹல்லேலூயா. சுத்தரம் காலையில நேரத்தில் எந்திரிச்சு கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய காரியங்களை தியானிச்சு நம்ம பிஸியா இருக்கணும். ஆமென். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. நான் ரெஸ்டே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, சமயம் இல்லை, உலகத்திற்குரியதற்கு திரும்பி போக எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த ஆவிக்குரிய உலகம் எனக்கு அநேக தரிசனங்களை, அநேக திட்டங்களை, அநேக கர்த்தருடைய சித்தங்களை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, சபை அதுக்கு மோட்டிவேட் ஆகணும். நீங்க தேவ சித்தத்தை செய்வதற்கு. சொல்லுங்களேன், சீரியல் பார்க்கறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. காலையில் சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு 10:30 மணி வரைக்கும். சில பேருக்கு கன்ஃபியூஷன், இந்த நாடகத்தில் உள்ளது அந்த நாடகத்தில் தேடிட்டு இருக்கிறாங்க, என்ன இவளை காணமே அப்படின்னு. என்னன்னு பார்த்தா சீரியல் பார்த்து ஒரு கன்ஃபியூஷன். சீரியல் உலகத்திற்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதெல்லாம் கட் பண்ணிட்டு. சில பேருக்கு கேள்வி, படம் பார்த்தா தப்பா, பாட்டு கேட்டா தப்பா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. நான் சொல்றேன், ஒரு காரியத்தை யோசிங்க.
நீங்க பார்க்கறதுக்குள்ள ஆண்டவர் உட்கார முடியுமா அப்படின்னு யோசிங்க. ஆமே. ஆண்டவர் இருக்க முடியாத இடத்துல எனக்கு வேலையே இல்லைங்க, சமயமே இல்லைங்க. என் அப்பா போறதுக்கு பின்னாடி நான் போயிட்டே இருக்க வேண்டியதான், இல்லை என் அப்பா கூட நான் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்க, எங்களுக்கு சமயம் இல்லை. ஆமே. இந்த வசனம் சொல்லுது, பரதேசிகளும் அந்நியரும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள், ஆனால் நாம் விசுவாசத்தோட விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யறதுக்கு சுற்றி போகணும். நீங்க செய்யற வேலையில காரியங்கள் நல்ல வேலை செய்யுங்க, ஆனா அதுல முழு சிந்தனை எதுல இருக்கணும்? தேவ சித்தம், தேவனுக்கு பிரியமானது. விட்டு வந்ததை தொட அல்ல, நான் எதை நாடி போகிறேனோ அதை தேடவும், அதை கண்டடையவும், அதை சுதந்தரித்துக் கொள்ளவும், கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் ரொம்ப கவனமா இருங்க. விட்டு வந்ததை நினைக்க வேண்டாம், திரும்பி போக சமயம் வேண்டாம். ஆமென். பரதேசிகள்னா ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு அலையிறது கிடையாது. ஆமென். பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம எடுக்கிற முயற்சிகள். ஆமென். சில பேர் பரதேசினால அப்படிங்கிற மாதிரியே, ஐயோ நம்மளை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு இல்ல. இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்கென்று ஒரு ஃபுல் கமிட்டட் லைஃப் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறதற்கு அந்நியரும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட 40வது வசனத்துக்கு வந்துருவோம். விசுவாசத்தோட வைத்துக்கொண்டு 11:40 வந்துருவோம். அவங்க எல்லாம் மரிச்சாங்க, ஆனா நான் மரிக்க போகிறது இல்லை. எனக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த நன்மையை, ஆமென், விசுவாசத்தோட பூரணர் ஆகும்படி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார், அவைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அந்த விசேஷித்த நன்மை உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை கொண்டு வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் எழும்புவோம். ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்வீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம பேச போகிறோம். என்ன வார்த்தையை கேட்டாலும் இந்த வார்த்தை இருதயத்தில் ஆளுகை செய்தால் மாத்திரமே. சொல்லுங்கள், ஒரு எக்காலத்தை துணிக்க பண்ணினதுக்காய் நன்றி ராஜா. எக்காலம் என்பது வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. எக்காலம் என்பது ஜெயத்தின் அடையாளமாக இருக்கிறது, துவக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது, ஆளுகையின் அடையாளமாக இருக்கிறது, சுதந்திரித்துக் கொள்ளுதலின் அடையாளமாக இருக்கிறது. உம்முடைய அப்படிப்பட்ட வார்த்தையின் எக்காலத்தை எங்களுக்குள்ள நீர் கொடுத்ததற்காய் நன்றி ராஜா. இந்த பூமியில் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து மரித்து போனவர்களாய் அல்ல, விசுவாசித்து தேவனால் உண்டாக்கின நகரத்தை ஆண்டவரை சுதந்திரித்து கொண்ட அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷித்த நன்மை ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த மாதத்தில் ஆண்டவரை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன், சொல்லுங்களேன், விசேஷித்த நன்மை எங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே, எங்கள் சிந்தனை ஆளுகை செய்வதாக, இருதயத்தை ஆளுகை செய்வதாக, ஆவியை ஆளுகை செய்வதாக, ஆத்மாவை ஆளுகை செய்வதாக, சரீரத்தை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 ஆசீர்வாதத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ ஒன்று மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கென்று எங்களை நீங்க அழைக்கல. உம்முடைய வார்த்தை வரும் பொழுது இந்த 3லுமே ஆசீர்வாதம் உண்டாகிறது, இந்த 3லுமே நிறைவு உண்டாகிறது. உம்முடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நிறைவை கொடுங்க ஆண்டவரே, மகிமையை கொடுங்க ஆண்டவரே, மகத்துவத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம். நல்ல பிதாவே நன்றி ராஜா. நம்முடைய சமூகத்தில் வந்து இவர்கள் உட்கார்ந்து பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது கடந்து செல்ல போகிறார்கள். நடந்த எந்த ஒரு காரியம் எதேர்ச்சியா வரலைன்னு விசுவாசிக்கிறோம். தேவன் நீர் முன் குறித்தபடியினால சில காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆண்டவரே, கொண்டு வந்திருக்கீங்க நம்முடைய பிள்ளைகளை ஒரு புதிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவங்க, ஊழியம், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. விசேஷமா இன்றைக்கு ஐயாவுடைய மகனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாளில் உங்களுடைய மகனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. 40 என்பது ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கிறது, வனாந்தரத்தின் முடிவை குறிக்கிறது. புதிய ஜெயங்கள் தொடங்கட்டும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், சபையில் ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் துவங்கட்டும், சந்தோஷம் நிறைவு துவங்கட்டும், மகிமையினால் ஆளுகை உண்டாயிருக்கட்டும். இந்த மந்த் ஆஃப் ஃபுல்னஸ், நிறைவின் மாதமாக இதை ஆசீர்வதித்து கொடுங்க. இதுவரைக்கும் எந்த இடங்கள்லாம் குறைவு உண்டாயிருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் உடைய நிறைவு கடந்து வரட்டும், ஓவர்ஃப்ளோ கடந்து வரட்டும், அபண்டன்ஸ் கடந்து வரட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமதேசம். என் ஆத்மாவே கர்த்தரேசம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.